அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் செப்டம்பர் 4ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 25,173 வர்த்தகமாயிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தென்படுகிறது. ஃபியூச்சர்ஸை பார்த்திங்கன்னா நேற்றைய லோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 25,255, ஹை பார்த்தா 25,398. அப்போ இன்றைய ஓப்பன் அப்படிங்கிறது இதற்கு கீழே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பாக அமைகிறது. அப்போ இந்த இடத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் நம்ம பார்த்துட்டு வந்திருந்தோம். நேற்றும் அதற்கு முந்தைய வர்த்தக நாள்லேயும் கால் செல்லரும் பேனிக் ஆகலை. புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணவில்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் இந்த கேப் டவுன் அப்படி இருக்கும்போது இந்த புட் செல்லருக்குண்டான ப்ராஃபிட் குறைய போகிறது. கால் செல்லருக்கு பிரச்சனை கிடையாது, ப்ரீமியம் கரைய போகிறது. அப்போ இன்றைக்கி புட் செல்லர் வந்துட்டு அக்ரெசிவாக பயந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணினாலும் அல்லது லோவில் போய் புட் ஆப்ஷன்ஸை வந்துட்டு செல் பண்ணவங்க வந்துட்டு பேனிக் ஆகிட்டு பயந்துட்டு கவர் பண்ணாலும் சந்தை என்ன ஆகும்னா நல்லா கீழே வர தொடங்கும். அப்போ புட் செல்லர் தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹைலைட்டாக இருக்க போகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் புட் செல்லர் பயப்படலை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சந்தை கீழே போகிறத வந்து தடுக்கக்கூடிய வாய்ப்பாகவும் மாற்றப்படும். அட்டவணையை பொறுத்தவரை 25,300 அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. 25,300 அடிப்படையில் நம்மளுக்கு வந்துட்டு காலுடைய க்ளோசிங் 75, 25,375, புட்டோட க்ளோசிங் 93, 25,207. இந்த ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு 170 புள்ளிகளுக்கு பக்கம் வரும். அப்போ 25,470, இந்த பக்கம் வந்துட்டு 25,130. இந்த இடமும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும். அதே போல் நம்மளுக்கு வந்துட்டு 25,190 மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மிக குறைந்த அளவு தான் கால் சைடு இருக்குது. புட் சைடு வந்து இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இரண்டு பக்கமும் டிகே ஆகிருக்கு. இந்த டிகே ஆன பிறகு யார் வந்து ஸ்ட்ராங் ஆகிறாங்களோ அவங்க சைடு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப உற்று கவனிக்கணும். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் 51,400 கால் 400 புட்டை கொடுத்துருக்காங்க. 51,400 காலுடைய க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா 271 ரூபா. 51,130 ரூபா. இவங்க வந்துட்டு 97 ரூபா புட் ஆப்ஷன்ஸ். அப்போது 51,000 மன்னிக்கணும், இங்கே நான் தவறாக எழுதிட்டேன். 51,671 புட் ஆப்ஷன் 97 ரூபா. 51,303. இப்போ பார்க்க போனால் நம்மளுக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் வந்து 51,570 இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தென்படுகிறது. ஏன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 170 புள்ளிகள் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு அங்கே இருக்கிற மாதிரி. இவங்களுடைய ஹை 322 ரூபா. அப்போது 51,722. இவங்களது 300 ரூபா 51,100. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 370 புள்ளிகள் வருகிறது. அப்போ 370 புள்ளிகள்னால் நம்மளுக்கு 51,770. இந்த பக்கம் 400 பண்ணால் 51,000 ரொம்ப இம்பேக்டடான பிளேஸாக இருக்க போகுது. 51,000, 51,300,
51,400, 51, 671, 51, 770 ஒரு இம்பேக்டட் பிளேஸ். இதை வந்து ரொம்ப ரொம்ப விட்டு கவனிக்கணும். இன்றைக்கி வந்துட்டு இதோட கான்ட்ராக்ட் க்ளோசிங், வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இறுதி நேரத்தில் ஒரு ஏற்றம். இந்த இறுதி நேர பயணத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் மூமெண்ட் பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மூமெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன்னா நேற்று எண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம், 3 மணிக்கு மேலே ஒரு 2:30க்கு மேலே ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு மேல் நோக்கி போகிறக்கூடான வாய்ப்பாக தான் இருந்திருக்கணும். அதுக்கு முரண்பாடாக இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு மண்டே, டியூஸ்டே இந்த 2 நாட்களோடைய லோவுக்கு கீழே லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ் லாஸ்ட் வீக்கோட க்ளோஸுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு சந்தையோட முந்தைய வார கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளேயே கொண்டு போயிடும். அப்போது மீண்டும் லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கால் செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போது லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோ, இந்த இன்பிட்வீனில் இருக்கிற வரையும் 2 பேருக்குமே பயம் இருக்காது. கால் செல்லருக்கும் சரி, புட் செல்லருக்கும் சரி. ஆனால் லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்துட்டு திருப்பி லாஸ்ட் வீக் ஹை கீழே போகிறனால புட் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய, ஏன்னா அவங்களுக்கு ப்ரீமியம் கரைஞ்சிருக்கும். அப்போ புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய இடத்திற்கு வரணும். ஆனால் அது ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே போகிறாங்க அப்படின்னா புட் செல்லர் வந்து பேனிக் ஆக தொடங்கிடுவாங்க. அப்போ இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. இதை உற்று கவனிங்கள். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் டவுன், ப்ரீவியஸ் க்ளோஸ் டவுன், லாஸ்ட் வீக் அதாவது எஸ்டர்டே லோ டவுன், இதற்கு 3க்கும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்தால் தான் புட் செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் அந்த இடத்துல மார்க்கெட் சைடுவே போகலாம், இல்லைனா ரிவர்ஸ் ஆகலாம். இந்த ரெண்டுக்குமே வாய்ப்பாக அமைந்துவிடும். இதை உற்று கவனிங்கள். இன்றைய தினம் ஆய்வுக்கு உட்படுத்துங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.